எல்லாரும் எவிக்ட் ஆகி வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி அண்ணா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேர் தோஸ்தாக மாறிட்டாங்க. உள்ளே இருந்த வரைக்கும் தான் நீ நானும் கண்டஸ்டண்ட்டு, நான் ஹோஸ்ட்டு. வெளில வந்துட்டா நீ நானும் ஃப்ரெண்டுடா மச்சி அப்படின்னு சொல்லி ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. பேசுகிற உள்ளே பேசிட்டு போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு ரியல் டைம் ஒரு ஷோவை பாதிக்காத அளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க அவன் ஃப்ரெண்டு மச்சான், நீ உள்ளே அவனை காப்பாற்றுற சேஃப் பண்ணுற அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாக விளையாண்டுருக்காங்க. அது நான் வெளியே இருக்கும்போது போராடி படம் பண்ணிட்டு விஜய் சேதுபதி அவருக்கு உண்மையாக இருந்திருக்காரு, ஷோக்கு உண்மையாக இருந்திருக்காரு. அவர் உண்மையாக இருந்ததுக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அவர் இந்த வாரம் ரொம்ப பிரமாதமாக விளையாடினாரு. வெளியே போகும்போது ரொம்ப நல்ல பேரோட போகிறார். நம்புங்க, ரொம்ப நல்ல பேர். பிரஜின் என்னதான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாதான் நினச்சிட்டு இருந்தா தவிர ஃப்ரெண்டு மேலே ஒரு கோபமும் படல. வெளில வந்தாலும் ஜாலியாக எப்பவும் போல் ஜாலியாக பாருங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. எப்படின்னா வீட்டில் குழந்தைங்க அவர் பார்த்து பாருமா. நீங்கள் டாட்டா பாய் இதெல்லாம் எனக்கு வேலையாமா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம். உள்ள போகிற மாதிரி இருக்கு. சென்றா நீங்கள் எஸ் நான் சொல்கிறேம்மா. இருடாடி இருடாடி. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூடயே பின்தொடர்ந்து வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.